ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொரிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் ஒரு பல்லாரி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா அதை கொதிக்க விடலாம். இப்போ நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 1-2 விசிலில் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மட்டும் அந்த சட்டிலே வச்சுட்டு மீதியை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த வாழைத்தண்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். மீதியை நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி வடிகட்டி அதில் அது நம்ம எடுத்து வச்சுருக்கிறதோட போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு வச்சுக்கலாம். இது நீங்கள் ஜென்ஸுக்கு நல்ல கிட்னி ஸ்டோன் எல்லாத்துக்குமே நல்லது. நல்லா ஹாட்டாக நீங்கள் சர்வ் பண்ணி வேணும்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளெக்ஸும் மேலே போட்டுக்கலாம். தேங்க்யூ.